சிவபெருமானை ஏன் வழிபட வேண்டும்? எதற்காக வழிபட வேண்டும்? வேறு தெய்வங்களை வழிபட்டால் இந்த மோட்சமானது கிட்டாதா? இந்த மாதிரி பல கேள்விகள் நம்முள்ளே எழுந்து கொண்டே இருக்கும். அதற்கெல்லாம் ஒவ்வொன்றாக விடையை காண்போம் இப்பொழுது. ஏன்னா நிறைய பேர் கேட்கின்ற கேள்வி, சிவபெருமான் தான் உண்மையான கடவுளா? அப்ப நான் வழிபடுகின்ற கடவுள் எல்லாம் அப்படிங்கிற கேள்வியானது எழுமல்லவா? இப்ப நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இறைவன் ஒருவரே. அதெல்லாம் இந்த மாற்று கருத்துமே இல்லை. அடியேன் சொல்வதும் அதுதான், இறைவன் ஒருவரே. நாம் வைத்த நாமங்கள் வேறு வேறு, நாம் வைத்த நாமங்கள் வேறு வேறு, நாம் கொடுத்த உருவங்கள் வேறு வேறு. இப்படி இருப்பார் இப்படி இருப்பார்னு அவரவர் எண்ணத்திற்கு ஏற்றால் போல, அவர் செய்த பாவனைக்கு ஏற்றாற் போல, அவர் பெற்ற அனுபவத்தின் காரணமாக இறைவனுக்கு நாம் கொடுத்த உருவங்கள் வேறு வேறு, அவருக்கு கொடுத்த திருநாமங்கள் வேறு வேறு. என்னதான் 1000 திருநாமங்கள் இருந்தாலும், என்னதான் உத்தமமான உருவங்கள் பல்லாயிரம் இருந்தாலும், அந்த ஆற்றல் முழுவதும் யாரைத்தான் குறிக்கிறதென்றால் ஏக இறைவனாம் அந்த பரம்பொருளையே குறிக்கின்றது, அந்த சிவபெருமானையே குறிக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நான் சொல்றேன், நான் சிவபெருமான், அடியேன் சிவபெருமான் என்று உரைக்கிறேன் என்றால், நீங்கள் உணர்ந்தது போல அவருக்கு என்ன உருவம் கொடுத்து பாவனை செய்தீர்களோ அவர்களுக்கு அந்த உருவத்தை கொடுத்து அந்நாமத்தை கொடுத்தாலும் அது இறைவனைத்தான் சென்றடைகிறது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க எந்த இறைவனை வழிபட்டாலும், எந்நாமம் கொண்டு வழிபட்டாலும், எவ்வுருவம் கொண்டு வழிபட்டாலும் இறைவனைத்தான் வந்தடைகிறது, சிவபெருமானைத்தான் வழிபாடு வந்து சேர்கிறது. அப்படிங்கும் போது ஏன் சிவபெருமானை வழிபடுகின்றோம்? ஏன் சிவபெருமானை வழிபடுகின்றோம்? ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லக்கூடியது மும்மலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மும்மலங்களையும் அறுத்தறிய வேண்டும் என்றால் சிவ வழிபாடானது ரொம்ப முக்கியம். சிவ வழிபாடு முக்கியம். சிவனே என்று அப்படிம்பாங்க. நம்ம எப்படி பாவனை செய்து இருக்கிறோம் அப்படின்னா, எப்படி நமது முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், சிவன் ஆகப்பட்டவர், சிவபெருமானாகப்பட்டவர் ஒரு அளப்பரிய ஆற்றல், அளப்பரிய ஆற்றல், எதற்கும் சலனம் கொள்ளாதவர், தனக்கு வேண்டும் வேண்டாம் அப்படிங்கன்னு விருப்பு வெறுப்போடு இல்லாதவர். அவருடைய பெருமைகளை எடுத்து கூறிக்கொண்டே செல்வார்கள். அவர்களுக்கென்று உறவு என்று ஏதேனும் இருக்கிறதா? தனித்து கிடையாது. அடியார் கூட்டம்தான் அவருக்கு உறவுகள். தன்னை எண்ணி பார்த்தாலே, தன்னை நாடி வந்தாலே தன் குழந்தைகள் அப்படின்லாம் இல்லை. தன்னை எண்ணி பார்த்தாலும் எண்ணி பார்க்காவிட்டாலும், தன்னை நாடி வந்தாலும் தன்னை நாடி வராவிட்டாலும், தன்னை நிந்தித்தாலும் தன்னை ஏசினாலும் என் குழந்தை அப்படிங்கிற அந்த ஒரு பேராற்றல் எண்ணுகிறது என்றால் அது சிவபெருமானின் கருணை. என்னை வழிபட்டால் தான் மோட்சம் கிடைக்கும், என்னை வழிபட்டால் தான் பாவம் தீரும் என்று சொல்கின்ற இறைவன் அல்ல. ஏனால் இறைவன் அந்த பாகுபாடை யாரிடமும் பார்ப்பதில்லை. இறைவனாகப்பட்டவர் இந்த பாகுபாடை யாரிடமும் பார்க்க மாட்டார். அப்படி பாகுபாடு பார்த்தால் அவர் இறைவனா? சிவபெருமான் யாரிடமும் அந்த பாகுபாடை பார்ப்பதில்லை. மனிதர்களுக்கு மட்டும்தான், ஆனா அதுவும் கிடையாது. மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த உயரிய அருள் கிடைக்கிறதானா? அதுவும் கிடையாது. நீ இந்த பூமியில புல்லா பிறந்தாலும் சரி, புழுவா பிறந்தாலும் சரி, செடி கொடியா பிறந்தாலும் சரி, மலை மகுடா இருந்தாலும் சரி, கல்லா இருந்தாலும் சரி, கடியா இருந்தாலும் சரி, எல்லா பொருட்களிலுமே நிறைந்திருக்கின்ற சர்வேஸ்வரன் அனைத்தையும் ஒன்றாகத்தான் பார்க்கிறார். தன் படைப்பல்லவா, தான் படைத்தவை அல்லவா? அதிலே மனிதன் மட்டும் எவ்வாறு உயர்ந்தவனாகின்றார்? ஆனா மனிதனுக்கு ஒரு உயரிய ஆற்றலை அவர் கொடுத்திருக்கிறார். மனிதன் உயர்ந்தவன் அல்ல, மனிதனுக்கு உண்மையை உணரக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கின்றார். மிருகங்களுக்கு இருக்காது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நாம் மிருகமாக இருந்து சிந்தித்தது இல்லை. மிருகம் எப்படியெல்லாம் சிந்திக்கும் என்று தெரியும், ஆனால் அதன் உள்ளுணர்வுகளை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. அதனால் நம்ம மனிதர்களை பற்றி மட்டும் பேசினோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம அளப்பரிய ஆற்றலை பெற்றுள்ளோம். நமக்கு பல வாய்ப்புகளை இறைவன் நல்கி இருக்கிறார். அதிலே ஒன்றுதான் இந்த பேரறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அறிவு அப்படிங்கிற பெரும் சுடர், அறிவின் ஸ்வரூபமாகவே விளங்குகின்ற இறைவன் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றார். சாதாரணமா சிந்தித்தல்ல, எனக்கு சோறு வேணும், உடை வேணும், உணவு அப்படியெல்லாம் இல்லை.
இந்த பிரபஞ்சத்திலே நிறைந்திருக்கக்கூடிய ஆற்றல்களை பகுத்தாய்ந்து பார்க்கக்கூடிய ஆற்றலையும் கொடுத்திருக்கின்றார். கண்ணால் பார்க்கின்றோம், பல விஷயங்களை நாம் கண்ணால் பார்க்கின்றோம், காதுகளால் கேட்கின்றோம், பல ஓசைகளை நாம் காதுகளால் கேட்கின்றோம், தொட்டு உணர்கின்றோம், பல பொருட்களை நாம் தொட்டு அதனுடைய ஆற்றலை உணர்கின்றோம். இதெல்லாம் பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் தொட்டு உணர்வதற்கு மட்டுமல்ல, அதில் உள்ள உண்மையை ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். நீ பார்ப்பதெல்லாம் உண்மையல்ல, நீ பார்க்காததெல்லாம் பொய்யும் அல்ல என்று தெரிந்து கொள் என்கின்ற அந்த அளப்பெரிய அந்த உண்மையை நமக்கு எடுத்து கூறுவதாக இறைவன் எப்பொழுதுமே நம்முள் இருந்து சொல்லிக்கொண்டே இருப்பார். எப்பவுமே அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறார். நம்ம அதை கேட்கிறோமா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பெரிய கேள்வி. நாம் என்ன நினைத்துக் கொள்கின்றோம்? நான் பார்ப்பது உண்மை, நான் பார்க்காத இறைவனை எப்படி உண்மை என்று ஏற்றுக்கொள்வது? நாம் பார்க்காத இறைவனை எப்படி உண்மை என்று ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற கேள்வி அனைவருக்குள்ளும் இருக்கும். நாம் பார்க்கின்ற தலை உண்மை. இன்னும் சொல்ல போனா மூளையை கூட நம்ம பார்த்திடலாம். ஆனா நேரடியா யாருனாலையும் பார்க்க முடியல. அப்ப மூளை இல்லைன்னு சொல்லிட முடியுமா? கிடையாது. இல்ல, இறைவன் இருக்கின்றார், நம்மால் பார்க்க முடியவில்லை. சரி, இன்னொரு கட்டம் போவோம். மூளையை கூட பார்த்துடுறேன். அறிவுன்னு நம்மளுக்கு சொல்றோம்ல, நம்ம சொல்றோம்ல அறிவு இருக்கா அப்படின்னு கேட்கறோம்ல. யாராவது காமிக்க முடியுமா அறிவு இருக்கான்னு? யார் என்கிட்ட இங்க பாருங்க, இந்த இடத்துல அறிவு இருக்குன்னு நம்மளால காட்ட முடியுமா? காட்ட முடியவில்லை. அதற்காக நமக்கு அறிவு இல்லை என்று ஆகிவிடுமா? உனக்கு உயிர் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா உயிரை காட்ட முடியுமா? சில விஷயங்களை சூட்சமமாகத்தான் உணர முடியும். சில விஷயங்களை சூட்சமமாகத்தான் உணர முடியும். மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுவதற்கு இது ஒன்றும் புறப்பொருள் அல்ல. இங்கே உன் இறைவனை காட்டு அப்படின்னு சொன்னதுமே எடுத்து காட்டுவதற்கு இது புறப்பொருள் அல்ல. அகத்தே காணக்கூடிய மிக பெரிய ஆத்மஸ்வரூபமாகிய அகப்பொருள். அதை தான் உணர்ந்து கொள்ளலாமே தவிர அது உருவம் கொடுத்து அதை பிறருக்கு காட்ட இயலாது. அதையும் செய்கின்ற மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், செய்த மகான்களும் இருந்திருக்கிறார்கள். இருந்தாலும் நாம் சிற்றறிவு கேட்டியவரை இறைவனை உணர்ந்துதான் கொள்ள முடியும். நீ எந்த நேரத்துல எல்லாம் கஷ்டத்துல இருக்கியோ, எந்த நேரத்துல எல்லாம் கஷ்டத்துல இருக்கியோ, அப்பான்னு கூப்பிட்டா ஓடி வரக்கூடிய ஒரு பேராற்றல் அப்படின்னா சிவபெருமானா இருப்பார். என்னங்க சிவபெருமான வழிபட்டா கஷ்டம் வருங்கிறாங்க, நீங்க கஷ்டம் வரும்போது அப்பனை கூப்பிட்டா ஓடி வந்து உதவி செய்வார்னு சொல்றீங்க. ஆமா, சிவபெருமான வழிபட்டா கஷ்டம் வரும்னு யார் சொன்னது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ சிவனடியார்கள் சிவபெருமானை வழிபடும் போது அந்த இன்னல்களை அனுபவித்தோம், என்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியவில்லை என்று உங்களிடம் சான்றுகள் கூறினார்களா அப்படின்னு கேட்டால் யாருக்கிட்டையுமே அதற்கு பதில் இருக்காது. யாருக்கிட்டையுமே அதற்கு பதில் இருக்காது, சான்றுகள் இருக்காது. ஏன்னா சிவனுக்கு அடியார் ஆன பிறகு அவன் அனுபவிக்கின்ற இன்பத்திற்கு எல்லையே இருப்பதில்லை. அவனையே நினைத்து அவரையே எண்ணி அவர் நாமத்தையே சொல்லி உள்ளூர உருகி வழிபட்டு அதனால் கிடைக்கின்ற பேரின்பத்தை அனுபவிப்பவர்கள் எப்படி சிவபெருமானை வழிபட்டால் துன்பம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க? ஏன்னா உண்மையான இன்பத்தை அனுபவித்தவர்கள் மற்றவர்களுக்கு தவறாக வழிகாட்ட மாட்டார்கள், மற்றவர்களை தவறாக வழிநடத்த மாட்டார்கள். கண்டிப்பா சிவபெருமான வழிபட்டா துன்பம் வரும்னு சிவன் அடியார்கள் கூறுவதில்லை, கூறவும் மாட்டார்கள். காரணம், அவர்கள் அந்த பேரின்பத்தை அனுபவித்தவர்களாக இருப்பார்கள். பின் எப்படி இப்படி கூற்று வந்திருக்கும்? சிவபெருமானை வழிபட்டால் அப்படின்னா அவருடைய அருமை பெருமைகளை அறியாத மூடர்கள் பரப்பிய விஷயமாகத்தான் இருந்திருக்க முடியும். அவருடைய அருமை பெருமைகளை, அவரின் அன்பு ஸ்வரூபமான அந்த அன்பு பேராற்றலை, பிரபஞ்ச இயக்கத்தை இயக்கக்கூடிய நாயகனின் அந்த ஒரு தன்மையை உணராதவர்களால் ஏற்படுத்தப்பட்டதாகத்தான் கட்டாயமாக இருக்கும். இதை உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறது தான் நம்மளால முடியுமே தவிர இதை சான்றுடன் விளக்க முடியுமா அப்படின்னா அவரவர் அனுபவமே அவரவருக்கு வழிகாட்டும். அதனால தான் சொல்றது, சிவபெருமான் அன்பின் வடிவமானவர். அன்பின் வடிவமாகவே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்பா என்று அழைத்தாலும் ஓடி வந்து உனக்கு கை கொடுக்கக்கூடிய வகையிலே இருப்பார் என்றால் அது சிவபெருமானாக இருப்பார். அதுல கொஞ்சம் கூட நீங்க தயக்கமோ கலக்கமோ கொள்ள தேவையில்லை. இம்மை மறுமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இம்மை மறுமையிலும் நன்மை செய்யக்கூடிய தெய்வம் அப்படின்னா சிவபெருமானா இருப்பார்.
ரொம்ப ஆடம்பரம் எல்லாம் கிடையாது, அணிகலன் எல்லாம் கிடையாது, அலங்காரம் எல்லாம் கிடையாது, அணிகலன் கிடையாது, ஆடம்பரம் கிடையாது, இன்னும் சொல்ல போனால் அவரிடம் அகங்காரம் கிடையாது, நம்ம சொல்ற இல்லையா ஆணவம் கிடையாது, கண்மம் கிடையாது, மாயை எதுவுமே கிடையாது அவர்கிட்ட. ரொம்ப எளிமையான ஒரு சக்தி, ரொம்ப எளிமையானவர்கள் கூட அணுகக்கூடிய சக்தி. இதற்கு இப்படிப்பட்டவர்கள் தான் இறைவனை வழிபட வேண்டும். சிவபெருமானை வழிபட வேண்டும் என்றால் இந்த தகுதி எல்லாம் இருக்க வேண்டும்ல ஒண்ணுமே கிடையாது. இந்த தகுதி இருந்தால்தான் சிவபெருமானை வழிபட வேண்டும் என்று யாராவது சொல்லினால் அவர்களைப் போல போலியானவர்கள் இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. அப்ப எந்த தகுதி வேண்டும் இறைவனை வழிபடுவதற்கு? சிவபெருமானை வழிபடுவதற்கு எந்த தகுதி வேண்டும்? தகுதியை பற்றி யோசிக்காத மனது இருப்பவர்கள் யார் வேண்டுமானாலும் இறைவனை வழிபடலாம். இந்த பணக்காரனா இருக்கணுமா, உத்தமனா இருக்கணுமா, இந்த மாதிரி நீங்க என்ன அடிக்கிட்டு போ, எந்த குணநலன்களை பற்றி நீங்கள் எடுத்துரைக்கிறீர்களோ இந்த குணநலன் உள்ளவன் தான் இறைவனை வழிபட முடியும், சிவனை வழிபட முடியும் என்று சொன்னால் அது பெரிய கேலி கூத்து, அது பெரிய கேலி கூத்து. அவன் கெட்டவனாக இருந்தாலும் சிவபெருமானை வழிபட ஆரம்பித்தால் அது அந்த நேரத்திலே சிவபெருமான் அவரை ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டார் என்ற அர்த்தம். அவன் கர்ம வினைகளை எல்லாம் அறுக்க தீர்மானித்து விட்டார் என்ற அர்த்தம். அவன் திருந்த ஆசைப்படுகின்றான், அதற்காக அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார் என்ற அர்த்தம். ஆனால் போலி வேடம் போட்டால், போலி வேடம், போலி சிவனடியாராக சிவபக்தராக வேடமிட்டால் நம்ம கேட்டுப்போம் இல்லையா, ரொம்ப அதாவது சிவனடியார் வேடம் தாங்கி வந்த எதிரியை கூட மன்னித்தருளக்கூடிய பக்குவம் உண்மையான சிவனடியாரிடம் இருந்தது. எப்படியாவது அவனை வஞ்சகம் தீர்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் யாரிடம் இருந்தது? அந்த போலியாக வேடம் பூண்டு வந்தவரிடம் இருந்தது. போலியாக வேடம் பூண்டு வந்தாலும் என்னை கொல்ல வந்தாலும் கொல், ஏனென்றால் நீ சிவனடியார் உருவத்திலே இருக்கிறாய் என்று சொல்வதற்கு ஒரு துணிவு இருந்தது என்றால் அது இறைவன் மீது அவர் வைத்துள்ள அதீத நம்பிக்கை, அவர் மீது அவர் கொண்ட அன்பாக இருந்தது. திருநீறு பூசியவரெல்லாம் சிவனாகவே பார்க்கின்ற அந்த ஆற்றல் சிவனடியார்களுக்கு இருக்கிறது. ஆனால் போலி வேடம் போடக்கூடாது, அது பேராபத்தாக முடியும். உண்மையான அன்புடன் யார் வேண்டுமானாலும் சிவனை வழிபடலாம், உண்மையான அன்புடன் யார் வேண்டுமானாலும் சிவனை வழிபடலாம். அப்ப நான் நல்லவனா திரும்பினதுக்கு அப்புறம் தான் இறைவனை வழிபடணுமா? உன் உள்ளம் நல்லதை நோக்கி செல்ல வேண்டும் என்று நினைத்து விட்டாலே, இந்த உலகத்திலே தர்மம் எது அதர்மம் எது அப்படின்னு கேட்டோம்னா உனக்கு அதர்மமாக தெரிவது இன்னொருவருக்கு தர்மமாக தெரியும். ஆனால் அன்பு என்பது அனைவருக்கும் ஒன்றாகத்தான் தெரியும், அன்பு என்பது அனைவருக்கும் ஒன்றாகத்தான் காட்சியளிக்கும். அப்ப அந்த அன்பின் வடிவமான சிவபெருமானும் அனைவருக்கும் சமமாகத்தான் காட்சியளிப்பார், அனைவரையும் சமமாகத்தான் பார்க்கக்கூடிய ஆற்றலிலே இருப்பார். அப்ப யார் சிவபெருமானை வழிபடலாம்? உன்னால் உண்மையான அன்பு செலுத்த முடிகிறதா? அந்த பேராற்றலின் மீது உண்மையான அன்பை செலுத்த முடிகிறதா? உனக்கு சக ஜீவராசிகள் மீது உண்மையான அன்பு செலுத்த முடிகிறதா? நீ சிவனை வழிபடலாம், நீ சிவபெருமானை வழிபடலாம். அவ்வளவு பேராற்றல் இறங்கி வந்து உன் மனதிலே கோவில் கொள்ளும்.